தமிழ்நாட்டோட பாரம்பரிய நெல் வகைகளில் ஒன்றான மாப்பிள்ளை சம்பா அரிசியை யூஸ் பண்ணி நல்ல சாஃப்டான பஞ்சு போல இட்லியும் கிறிஸ்பி மொறுமொறு தோசையும் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ரெசிபியை பர்ஃபெக்டாக பண்ண வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். வெல்கம் டு சன்விகா சமையலறை. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவுக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்துக்கிறேன். இதுக்கு இட்லி அரிசி நான் எதுவும் சேர்க்க போகிறதில்ல, இந்த அரிசி மட்டும்தான் பயன்படுத்த போகிறேன். 2 கப் அரிசிக்கு 1/2 கப் உளுந்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கருப்பு உளுந்து தான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வெள்ளை உளுந்து கூட பயன்படுத்திக்கலாம். 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இதை 2லேருந்து 3 முறை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இந்த அரிசியில் இரும்பு சத்து நார் சத்துலாம் அதிகமாகவே இருக்குது. அதனால் இட்லி அரிசி எதுவும் சேர்க்காமல் இந்த அரிசிலேயே செஞ்சு பாருங்கள், நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ கழுவி எடுத்த அரிசியில் அரிசி மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி 8 மணி நேரம் இல்லைனா ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இந்த அரிசியை பயன்படுத்துறதுனால நம்மளோட செரிமான சக்தியை மேம்படுத்துறதோடு இல்லாமல் இரத்த சோகையும் குறைக்க உதவுது. இப்போது அரிசி நல்லா ஊறி வந்திருக்கு. ஊற வச்ச அரிசியை இப்போ மிக்சர் ஜாரில் மாற்றிக்கலாம். அளவு கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் மிக்சியில் அரைக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கிரைண்டரில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். அப்படியே அரைக்கிறீங்கன்னா அரிசியை தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. உளுந்து வெந்தயம் தனியாக எப்பவும் போல் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஊற வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அரிசியில் இட்லி தோசை மட்டும் இல்லாமல் பொங்கல், பாயாசம், அரிசி சாதம் அந்த மாதிரி கூட செய்யலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. கரண்டிக்கு பதிலாக கையில் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னும் நல்லா மாவு பொங்கி வரும். இப்போ நல்லா கலந்து கொடுத்துட்டு இதை மறுபடியும் ஒரு 8 மணி நேரம் இல்லைனா ஓவர் நைட் புளிக்க வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், மாவு எந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்திருக்குன்னு. இதில் இட்லி அரிசிலாம் நம்ம எதுவும் சேர்க்க போகிறதில்ல, அதனால் மாவு இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் தான் இருக்கும். இதை மெதுவாக கலந்து எடுத்துட்டு இப்போ முதல்ல இட்லி ஊற்றிக்கலாம். இட்லி பிளேட்டில் நான் கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். எல்லா குழிலையும் கொஞ்சம் கொஞ்சம் ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கடைகளில் கிடைக்கிற வெள்ளை இட்லி அரிசியை பயன்படுத்துகிறத விட இந்த பாரம்பரிய அரிசியில் செய்கிற இட்லி தோசை இன்னும் அதிக கொஞ்சம் சுவையோடு இருக்கும். இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதித்ததும் இட்லி பிளேட்டை உள்ளே வச்சு 10 நிமிஷம் ஆவியில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இட்லி வெந்துட்டுருக்க டைமில் நம்ம தோசை ஊற்றிடலாம். தோசை ஊற்றுறதுக்கு மாவு கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மெல்லிசாக தோசை ஊற்றி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியான தோசை ரெடி ஆயிடுச்சு. நார்மலாக இட்லி அரிசியில் செய்கிற தோசை மாதிரியே இதுவும் நல்லா கிறிஸ்பியாக மெல்லிசாக உங்களுக்கு வரும். இப்போது இட்லியும் வெந்து தயாராக இருக்குது. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பஞ்சு போல் மாப்பிள்ளை சம்பா அரிசியை யூஸ் பண்ணி இட்லியும் மொறுமொறு தோசையும் ரெடி பண்ணியாச்சு. இது கூட தேங்காய் சட்னி, கார சட்னி எது வச்சு சாப்பிட்டீங்கனாலும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அரிசியில் செய்கிற உணவை சாப்பிட்றதுனால நீண்ட நேரத்திற்கு நம்மளுக்கு பசியும் எடுக்காது. எந்த ஒரு பாரம்பரிய நெல் வகையும் அதே போல் சிறுதானிய வகைகளை யூஸ் பண்ணி இந்த மாதிரி இட்லி தோசை செய்கிறீங்கன்னா அதிகமாக மாவு அரைக்காமல் ஒரு வேளை இல்லைனா 2 வேளைக்கு தகுந்த மாதிரி மாவு ரெடி பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். 2-3 நாள் இருந்ததுன்னா இது சீக்கிரமே புளிச்சிடும். அதனால் குறைவாக செஞ்சு அதோட சத்துக்கள் எல்லாத்தையும் முழுமையாக பெறதுக்கு முயற்சி பண்ணலாம். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்க இன்ஃபர்மேஷன்லாம் இந்த அரிசியை பற்றி நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டது. இந்த அரிசியை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரியும்னா கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி பாரம்பரிய ரெசிபீஸ்லாம் சிம்பிள் அண்ட் ஈஸியான மெத்தடில் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ண மறக்காதீங்க. கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.
அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஈஸியான ரெசிபீஸோடு மீட் பண்ணலாம்.